வணக்கம் நண்பர்களே. ஒரு ஜாதகத்துல திருமண குடிப்பினை என்பது எவ்வாறு அமையும்? ஒரு ஜாதகர் திருமணம் செய்வதற்கு முன் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன பாக்கியம், என்னென்ன குடிப்பினை இருக்கிறது என்பதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இல்லை ஒரு திருமண வயதை எட்டியவருக்கு முதல்ல அவருக்கு திருமண குடிப்பினை இருக்கிறதா என்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதான் திருமணத்துக்கான யோகம் வந்திருக்கா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. இந்த ஜாதகத்துக்கு திருமண வாய்ப்பு இருக்கா, திருமணத்துக்கான தசாபுத்தி வந்திருக்கா, இப்போது திருமணம் செய்யலாமா, திருமணம் செய்வதற்கான கிரக நிலைகள் இவ்வாறு இருக்கு, இவ்வாறு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி சூழல்களை நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது என்னென்ன பார்க்கணும்? இப்போ ஒரு உதாரண ஜாதகத்துல ராம் என்பவர் 17/9/93 வருடம் பிறந்திருக்கிறாரு. பிறந்த நேரம் 6:15 காலையில பிறந்திருக்கிறார். சென்னை பிறந்த ஊர். அவர் இப்போ வயசு பார்த்தீங்க அப்படின்னா 31 வயசு 2 மாதங்கள் ஆகிறது. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம் 1ஆம் பாதம். இப்போ இவருக்கு திருமண பாக்கியம் இருக்கா, இவருக்கு திருமணம் இப்போ செய்ய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த 31 வயசு 2 மாசங்கிறதே நம்ம காலங்கடந்த திருமணமா கருதுவோம். ஏன்னா 25 வயசுக்கெல்லாம் இப்பெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல இவருடைய 31 வயசுக்கு இப்போ திருமணம் செய்யும் போது இவருடைய கிரக நிலை எவ்வாறு இருக்கு அப்படி என்பது இந்த உதாரண ஜாதகத்தை கொண்டு நம்ம பார்க்கலாம். இந்த திருமண கொடுப்பினை மூலமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல தனிப்பட்ட ஜாதகத்துல முதல்ல அந்த பாக்கியம் எவ்வாறு இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு பிறகு அதற்கு ஏற்றவாறு பெண் பொருத்தங்களை இதோட இணைக்கலாம். ஆண் பெண் பொருத்தங்களை இவ்வாறு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு இணைக்கலாம். இப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் மிக முக்கியமான பாவமா கருதப்படுகிறது. இந்த உதாரண ஜாதகத்துல 7ஆம் பாவம் என்பது புறம் சார்ந்த பொருத்தமா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புறம் சார்ந்த பொருத்தங்களா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த புறம் சார்ந்த பொருத்தங்கள்ல இவருடைய 40 மதிப்பெண்களுக்கு உதாரணமாக ஒரு 40 மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு 7ஆம் பாவத்துக்கு. 7ஆம் பாவங்கிறது முக்கியமான பாவம். லக்கணத்திலிருந்து 7வது கட்டங்கள் தான் 7ஆம் பாவம்னு சொல்லுவோம். இந்த 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அமர்ந்த இல்லை 7ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ப அந்த அவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அமைவார் என்பது உண்மை. இந்த 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 40க்கு 32 மதிப்பெண் இங்கே கிடைச்சிருக்கு. அப்போ 7ஆம் பாவம் இந்த ஜாதகத்துக்கு சரியா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல திருமணம் பார்க்கும்போது 2 கிரகங்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதுல இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுப்பினை என்பது ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கு? ஏன்னா சுக்கிரன் வந்து களத்திரகாரகன், செவ்வாய் வந்து ரத்தத்துக்குரிய கிரகம், ஆண் பெண்ணுக்கு உரிய கிரகங்களா திருமணத்துல நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த அகம் சார்ந்த பொறுத்ததை பார்க்கும்போது 40க்கு 24 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. தனிப்பட்ட ஜாதகருக்கு இந்த குடிப்பினை இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது லக்கண குடிப்பினை. லக்கணம் என்பது ஆரோக்கியம், குணத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த லக்கணம் இந்த ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் குணம் சரியான முறையில் இருந்தாதான் அவங்க இல்லற வாழ்க்கை சரியான முறையில் அமையும். 15 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 17 மதிப்பெண்களுக்கு 11 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. இது ஒரு சரியான பொருத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவ குடிப்பினை. 5ஆம் பாவங்கிறது கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியம், புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமாக உள்ளது. தாம்பத்தியம் சரியான முறையில் அமைஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியமும் சரியாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர் ஒரு 15க்கு ஒரு 11 மதிப்பெண் வரை இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 9ஆம் பாவ குடிப்பினை. 9ஆம் பாவங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய கடவுள் அருள். இவர்கள் இணைந்து வாழும்போது இறையருள் இவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத 9ஆம் பாவ குடிப்பினைன்னு சொல்லுவாங்க. இந்த 9ஆம் பாவ குடிப்பினை மன ஒற்றுமை, இறைவன் மூலமா கிடைக்கக்கூடிய அருள் கிடைக்கக்கூடிய இடமா கருதப்படுது. இதுக்கு 10 மதிப்பெண்ணுக்கு 2 மதிப்பெண் தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 10 மதிப்பெண்களுக்கு 2 மதிப்பெண் கிடைச்சதுனால இவருக்கு இறையருளே இல்லையா, மன ஒற்றுமை இல்லாமல் போய்விடுமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவர்களுக்கு இணைக்கக்கூடிய பெண் ஜாதகத்தை பொறுத்து இந்த மொத்த மதிப்பெண்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒருவருக்கு இல்லைன்னா ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கும் போது இந்த தோஷ சாமியம் ஏற்பட்டுவிடும். தோஷ சாமியம்னா ஒரு தோஷம் இல்லது ஒரு ஜாதகருக்கு பலன்கள் குறைந்திருந்தா பலன் அதிகமாக உள்ள ஜாதகத்தை நம்ம சேர்க்கும் போது அதனுடைய தோஷங்கள் சரியாகிவிடும் என்பதுதான் தோஷ சாமியம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 11ஆம் இடம் கொடுப்பினை. 11ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்துல மன நிறைவு, இன கவர்ச்சி. இப்ப ஆண் பெண் ஒருவருக்கு ஈடுபாடு, அன்பு ஏற்படுவதற்கு முக்கியமான இடம் தான் அந்த 11ஆம் இடம்ங்கிறது. கணவன் மனைவிக்கு ஒரு மன நிறைவு, அவருக்குள்ள ஒரு கவர்ச்சி இருந்தால்தான் அந்த லைஃப் வந்து ஒரு கடைசி வரையிலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எவ்வாறு இருக்கு இந்த ஜாதகத்துல? 10 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. இது ஒரு சரியான என்று சொல்ல முடியும். நடப்பு தசாபுத்தி கொடுப்பினை மிக முக்கியமானது. தசாபுத்திகள் ஏற்றவாறு தான் அவர்களுடைய திருமண காலம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும். அப்ப நீண்ட கால தம்பதியரை வாழக்கூடிய அமைப்பு இந்த தசாபுத்திகள் தான் இருக்கு. ஒரு 2 பேருக்கும் ஒரே தசாபுத்திகள் வரும்போது சில பிரச்சனைகளும்
வரும். அதே போல 2 பேருக்கும் தசாபுத்திகள் ஒரே மாதிரி இருக்கும்போது சில நல்லவைகளும் நடக்கும். நடந்தா நல்லவைகளும் நடக்கும், கெட்டவைகளும் நடக்கும். அப்ப தசாபுத்திகள் ஒரே மாதிரி இருப்பது ஒரு ஜாதகத்துல ஒரு 90% தவிர்ப்பது நல்லது. ஒருவருக்கு சனி தசை அப்படின்னா ஒரு குரு தசையா இருப்பது நல்லது. 2 பேருக்கும் ஒரே தசையா இருக்கும்போது அதில் நன்மையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, தீமையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் தசாபுத்திகள் வெவ்வேறாக இருப்பது திருமணம் செய்து வைப்பவர்களை பொறுத்து நல்லதாக உள்ளது. இப்ப 20 மதிப்பெண்களுக்கு ஒரு 16 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல மதிப்பெண் என்ற முறையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நடப்பு புத்தி கொடுப்பன. இவர்கள் நிகழ்கால தம்பதி உறவு எப்படி இருக்கும்? நீண்ட காலங்கிறது தசாபுத்தி, நிகழ்காலத்தை மட்டும் குறிக்கிறது புத்தி. ஏன்னா நவகிரகங்கள் 9ல புத்திகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப சனி தசை 19 வருடம் அப்படின்னா 19 வருஷம் தனிசை இருக்கும். அது நீண்ட கால தம்பதி உறவு குறிக்கக்கூடிய பொதுவான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அவருடைய உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நடப்பு புத்தி கொடுப்பினையே பார்ப்போம். நடப்பு புத்தி கொடுப்பினையும் இந்த ஜாதகத்துல சரியான முறையில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் 5, 7, 11ஆம் பாவம் தொடர்புகளுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்கா இந்த ஜாதகத்துல? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் பாவங்கிறது புத்திர பாக்கியம், தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது புறம் சார்ந்த பொருத்தங்களாக எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் இடம் என்பது மனநிறைவு, இணக்கவர்ச்சி. இதுக்கெல்லாம் சாதகமான கிரகங்கள் ஜாதகத்துல இருக்கா? அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் எல்லாமே இந்த ஜாதகத்துல மொத்தம் 5 மதிப்பெண்களுக்கு 34 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. அப்ப எல்லாமே சரியான முறையில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 6, 8, 12ஆம் பாவ தொடர்பு இந்த ஜாதகத்துல இருக்கா? அப்ப 6, 8, 12ஆம் பாவ தொடர்புகள் ஜாதகத்துல, ஏன்னா 6ஆம் இடங்கிறது 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒரு ஜாதகத்துல. இந்த 6, 8, 12ஆம் பாவ தொடர்புகள் ஒரு நல்ல சாணத்துல விடும்போது, ஒரு நல்ல சாணங்கள்ல ஈடுபடும் போது அந்த பாவத்தை கெடுக்கும் என்பது ஜோதிட விதி. அதனால இந்த 6, 8, 12ஆம் பாவ தொடர்புகள் அது சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தொடர்பு இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மைனஸா தான் இந்த இடத்துல இருக்கு. இது மட்டுமே ஒரு ஜாதகத்தை நிர்ணயிக்காது. 100% நல்லதை கொடுக்கக்கூடிய ஜாதகமே இருக்கவே முடியாது. ஒரு சில ஜாதகங்களில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை இணைக்கக்கூடிய ஆண் பெண் ஜாதகங்கள் மூலமாக அது சரி செய்து கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில இவர் மொத்த மதிப்பெண்களுக்கு 200க்கு 141 மதிப்பெண்கள் இவர் கிடைச்சிருக்கு. சாதாரணமா ஒரு ஜாதகத்துக்கு 75 மதிப்பெண்கள் இருந்தாலே திருமணம் செய்து கொள்ள தகுதியானவர் என்று சொல்ல முடியும். இந்த உதாரண ஜாதகத்துல 200க்கு 141 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ஆய்வுக்காக இந்த ஜாதகத்தை நம்ம ஒரு சரியான ஜாதகமே சொல்ல முடியும். இவ்வாறு ஒருவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா, திருமணம் செய்து வைக்கலாமா என்று பார்க்கும்போது இந்த திருமண கொடுப்பினையை ஆய்வு செய்வது நல்லது. இந்த திருமண கொடுப்பினை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து அதற்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இவ்வாறு ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு திருமண கொடுப்பினை இருக்கா என்பதை இந்த ஜோதிடத்தின் மூலமாக உறுதியாக சொல்ல முடியும். மிக தெளிவாக யார் உதவியும் இல்லாம நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய வகையில இந்த திருமண கொடுப்பினை அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.